ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்களானது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, வரப்போகக்கூடிய இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இவர்களுடைய எதிர்காலங்களானது எப்படி அமையும், இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய இந்த ஜூன் 21ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஆணி உத்திர அபிஷேகங்களானது பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஸோ இந்த ஆணி திருமஞ்சன நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டு இருப்பதனால இந்த காலகட்டங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடான மிதுன வீட்டில் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கிறாரு. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சூரியனும் சேர்ந்து அமர்ந்துள்ளதுனால உங்களுக்கு புதாத்திய யோகங்கள் உருவாக உள்ளன. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள இந்த நிலையில தான் இந்த காலங்களானது துவங்க இருக்கிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கின்றனர், மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கின்றனர், கும்பத்தில் பார்த்திங்கன்னா ராகு இருக்காங்க, மீனத்தில் சனி பகவான் இருக்கின்ற இந்த ஜூன் 22ஆம் தேதி புதன் சிம்மத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதனை பார்த்திங்கன்னா இணைய போகின்றார். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையை விருச்சகத்துக்கு கொடுக்க போகின்றார். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திர ராஜயோகங்களானது உருவாகிறது. இந்த கிரக அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, இவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கிறது குறித்து தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்பொழுது 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பார்க்கிறார். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றங்களானது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகிறது. 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அவங்க 3ஆம் இடத்தை பார்ப்பதனால நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். 3-4 மணி நேரங்கள் பார்த்திங்கன்னா பயணித்து சென்று வரக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டாகும். வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டாகுங்க. விமானத்தில் செல்லக்கூடிய யோகங்கள் ஏற்படும். தைரிய வீரியம் அவங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் வெற்றிகள் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதனால் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளது. குரு சுக்கிரன் இணைந்து உங்களுக்கு சுபத்துவமாக்கி உள்ளதுனால ஏராளமான நன்மைகள் உண்டாகும். தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். நிறைய நல்லவை நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பார்த்திங்கன்னா பெருமைகளும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏதாவது திருமண யோகங்கள் கைகூடி வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பாதம் தொடர்பான வழிகளில் மிகுந்த கவனங்கள் இருக்க வேண்டுங்க. முழு கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய கால் பாதங்களில் பார்த்திங்கன்னா அடி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்னும் அடியே ஏற்படாமல் அது ஏதாவது பார்த்திங்கன்னா வீக்கங்கள் வலிகள் இந்த மாதிரி உண்டாகக்கூடும். ஸோ அந்த கால் பாதங்கள் இடங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் கால் வைத்து நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து நடப்பது நல்லது. அதேபோல் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பார்க்குறாரு. ஸோ அதனால் குரு பார்க்க போவதனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். திருமண யோகங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்டுங்க. இந்த காதல் திருமண யோகங்களானது உண்டாகும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா காதலுக்கு வீட்டில் கிரீன் சிக்னலும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமணம் குறித்த நிகழ்வுக்கு நீங்கள் முன்னிற்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. உங்களுடைய திருமண வாழ்க்கையானது இனிக்கும். புதிய தொடக்கங்கள் ஆரம்பமாகும். குரு 11ஆம் இடத்தில் இருப்பதனால கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட், கலைத்துறை, ஐடி, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரை இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை பெறப்போகின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று முடிவு செய்து நிலைநிறுத்தி கொள்வீர்கள். 5ஆம் இடம் வலுவாக இருப்பதனால, அதாவது வலு பெற்று இருப்பதனால
உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உயரக்கூடிய நல்ல ஒரு காலகட்டங்களாக இது இருக்க போகிறது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை வந்து வேண்டாம் என்று புறக்கணிப்பது அப்படின்றது வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. இல்லையெனில் அதன் மூலம் தேவையில்லாத அலைச்சல், விரயங்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. புதிய தொழிலையும் நீங்கள் தொடங்குவீர்கள். வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய யோகங்களானது உண்டு. உங்களை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு, திருமணத்திற்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும். அதேபோல் நீண்ட நாட்களாக ஆரோக்கிய குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு நல்ல மருத்துவங்களானது கிடைக்குங்க. தலைவலி, கால்வலி தொடர்பான பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக அட்டகாசமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிப்பதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதாத்திய யோகங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இல்லையா, இதனால் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைகளானது உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது உங்களுக்கு விலகுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய ஆதிக்கத்தினால லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும். புதிய பங்குதாரர்களும் இணைந்து பொருள் வளங்கள் பெருக வழிவகு கொடுப்பார்கள். ஆரோக்கிய தொல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா அகலுங்க. உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அஷ்டமத்து செவ்வாய் மாறிய பிறகு மன நிம்மதிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு திருப்தியாகவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு வந்து செல்வதனால உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாகிஸ்தானத்திற்கு செல்லும்போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பூமியால் லாபங்கள் கிடைக்கும். இல்லத்தில் நல்ல சம்பவங்களானது நடைபெறுங்க. கடன் சுமையினுடைய காரணமாக வாங்கிய இடத்தை வந்து பார்த்திங்கன்னா விற்று விட்டோமே என்ற ஒரு கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய இடத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். பல நாட்களாக நடைபெற்ற பஞ்சாயத்து நல்ல ஒரு முடிவிற்கு வரும். செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறாத காரியங்கள் படிப்படியாகவே நடைபெறக்கூடிய ஒரு துணிவும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுங்க. நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்கின்றார் அந்த சுக்கிரன் பேச்சு ஆகிறார் இல்லையா, உங்களுடைய ராசியில் 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு விரயங்கள் வந்து ஏற்படும். குடும்ப முன்னேற்றங்கள் கருதி அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதில் மகிழ்ச்சியை வந்து காண்பீர்கள். பெற்றோரினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. வாகன யோகங்களும் உண்டு. அதேபோல் பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனையை கொடுப்பதாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் வந்து வக்ரம் பெறுவது ஒரு வகையில் வந்து நன்மை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவதனால உங்களுடைய எதிரிகளினுடைய தொல்லைகளானது வந்து பார்த்திங்கன்னா குறைய தொடங்கும். அதேபோல் லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகள் உங்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். கடன் சுமைகள் பாதிக்கு மேல் குறையும். மாற்று மருத்துவத்தினால உடல் நலங்களானது உங்களுக்கு சீராகும். உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 9 ஆகிய இடங்களில் சனியினுடைய பார்வைகளானது பதிகிறது. ஸோ அதே போல் குருவினுடைய பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா அதே எண்ணினுடைய மீது பதிவதனால சனி பகலாவினுடைய கெடுமைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுமைகள் எல்லாமே குறைந்து நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க தொடங்கும். குறிப்பாக குடும்ப ஒற்றுமைகளானது பலப்படுங்க. உடன் பிறந்தவர்களினுடைய திருமண காரியங்களானது கைகூடி வரும். வீடு இடமாற்றங்கள் அதேபோல் இடம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பிய பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் இப்பொழுது நிறைவேறுங்க. உத்தியோகத்தில் வரக்கூடிய இடமாற்றங்கள் இனிமையை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். அரசியல் கணத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிலையான வருமானங்களும் நிதி நிலையில் ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் கலைஞர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்களானது உண்டு. மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்களில் இப்பொழுது வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. அடிக்கடி பயணங்களும் அதனால் விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்ட நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பண தேவையை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதற்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.